ஹலோ ஹலோ. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அந்த லெட்டர் அந்த பொண்ணுகிட்டே கொடுத்துட்டான். பேசாம ஒரு படம் பார்க்கலாமா? பயங்கரமான பேய் படம். பேயா? டேய் இவனை வச்சுட்டு பேய் படம் பார்க்கலான்னு சொல்றியடா? என்னை பார்த்தா என்ன பயந்தா உங்களுக்கு மாதிரி தெரியுதா? மாதிரிலாம் இல்லை, கன்ஃபார்ம் நீ பயந்தாங்குழி தான். டேய் சும்மாறா. ஆமாண்டா, படமே பார்க்கலாம், ரொம்ப போர் அடிக்குது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பேய் படமே பார்த்துட்டு இருக்கிறது? அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்க தயாரா? என்னடா சொல்ற? இந்த நம்பருக்கு கால் பண்ணுறவன் கண்டிப்பாக சுற்றுருவான். என்னமாடா இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க? தினமலர் ஒரு நியூஸ் இருக்கு, படிக்கிறேன் கேளு. சென்னை டி நகரை சேர்ந்த வாலிபர் ஒருவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அவர் இறப்பிற்கு யார் காரணம் என்று தெரியவில்லை. அவர் இறப்பு மர்மமாகவே உள்ளது. இதுக்கும் இந்த மெசேஜுக்கும் என்ன லிங்க்? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் டியூட்டியில் இருக்கான். இவன் சாகிறதுக்கு முன்னாடி கடைசி இந்த நம்பர் தான் கால் பண்ணியிருக்கான். இவன் மட்டும் இல்லை, இன்னும் 5 பேர் எவிடன்ஸ் எல்லாம் செத்துருக்காங்க. எல்லாரும் இந்த நம்பரை தான் கால் பண்ணியிருக்காங்க. எல்லாரும். ஏய் கண்டிப்பாக எல்லாம் ஃபேக்காக தான்டா இருக்கும். அப்படியா? அப்போ கால் பண்ணு. நீ கால் பண்ணு. நீ நீ சும்மாவே பயப்படுவ, கொண்டது கொடுத்துக்கிட்டு அவ்வளோ பயம் இருக்குதுல்ல, ஒத்துக்கங்கடா. ரொம்ப நேரம் அடக்கி வச்சுட்டு இருக்கேன், போயிட்டு வந்துடுறேன். அவனை விடு, நம்ம நாளைக்கு படம் பார்க்கலாம், வரியா? இல்லைடா, பிரியா கோயிலுக்கு போகணுண்ணா. ஏய் கோயிலுக்கு போகிறதெல்லாம் ஃப்ரீ தான்டா, அர்ச்சனைக்கு தான்டா காசு. ஃப்ரீயா இல்லைடா, பிரியா. ஓ இல்லைடா, ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிட்டுருக்கா, போனா அதான் கோச்சுப்பா.
டேய் டைம் ஆச்சுடா. டேய் வாங்க போலாம் வாங்க. ஏய் அப்படியே ஃபோன் எடுத்து வந்துரு. இந்தா அப்படி. சரிடா பாப்பமா. சரி மச்சி பார்ப்போம். சரி மச்சி பாப்போம்டா, கிளம்புறோம். எங்க போரு? சும்மா பயந்தாங்குழி பயந்தாங்குழி பயந்தாங்குழி. தொடரடிங்க தொடரடிங்க தொடரடிங்க. நீ சும்மாவே பயப்படுவ. ஹலோ 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 மற்ற பேப்பர்லாம் பார்த்தியாடா? பார்த்துட்டேன். இங்கே இவன் வீட்டில் மட்டும்தான் இப்படி வந்திருக்கு. உன்னை யாரோ வச்சு விளாட்றாங்கடா, தயவு செஞ்சு பயந்துடாத. சென்னையில் பயங்கரம். கௌதம் என்ற இளைஞர் தன் நண்பர்களை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார். இதில் விமல் என்ற இளைஞர் மிகவும் கொடூரமான நிலையில் இறந்து கிடந்தார். கொஞ்சம் அவசரப்பட்டோம். ஏய் இங்கே பாருங்கடா, குட்டி இருக்கு. இந்த நம்பர் கால் பண்ணியாடா? கேட்குறேன்ல, சொல்கிறா கால் பண்ணியா? ஆமாடா, பண்ண அதுக்கு என்ன இப்போ? நீ தான் எப்போ பார்த்தா என்ன பயந்தாங்களும் தொடர்ந்தீங்கன்னு சொல்லிட்டே இருப்ப. அதெல்லாம் காட்டுறக்காக தான் கால் பண்ணேன். ஒன்று டேய் லூசு மாதிரி பண்ணாதடா. ஏய் இவனை தான் நம்ம எல்லாரும் சாக போகிறோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா இரு. டேய் இன்னைக்கு மட்டும் இங்கே இருங்கடா ப்ளீஸ்டா. தெரியாமல் கால் பண்ணிட்டான்டா. டேய் ப்ளீஸ்டா. கவலைப்படாதடா, நாங்கள் இருக்கோம். என்னடா இருந்து தொலைக்கிறேன், வேற என்ன பண்ணுறது? ஆ இருக்கிறேன்டா, போதுமா? நீ ஒன்றும் கவலைப்படாத மச்சி, போகலாம். டேய் இந்த இதுக்கும் சார்ஜ் போடு. இந்தாடா இதுக்கும் போடு. இருக்கிறதே ஒரு போட்டு தாண்டா இருக்கு. சும்மா ஒன்றுனா போடுறா. டேய் தினேஷ், உனக்கு சார்ஜ் போடலையா? எனக்கு ஃபுல் சார்ஜ். எங்கடா போற? ரெஸ்ட் ரூம் போகிறேன்டா. போயிருவியா இல்லை கூட வரணுமா மிஸ்டர் தொடர்னிங்கி? டேய் அப்படி சொல்லாத. தொடரணிங்கி டேய் இன்னொரு வாட்டி அப்படி சொல்லாத. தொடரணிங்கி இன்னும் ஒரு வாட்டி சொல்லி பாடுறா. தொடரணிங்கி. டாய் டேய் விடுங்கடா. டேய் டேய் சண்டை போடாதீங்கடா. டேய் விடுங்கடா. டேய் 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 ப்ரோ. ஸ்ட்ரீட் லைட்லாம் எரியுதுடா. நம்ம வீட்டுலாம் கரண்ட் இல்லை. ஃபியூஸ் போயிருக்கும்டா, கீழே போய் பார்க்கலாம். இவன் எங்கடா போகிறான்? டேய் இவன் தான்டா துருவன், இவன் தான்டா. சாவியை தூக்கிட்டான்டா.
இந்த வீட்டிலேருந்து நம்ம எப்படியா தப்பிச்சாகணும். இங்கேயும் தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம் வாங்க. எதுவுமே திறக்க முடியலடா. எல்லா கதையும் லாக் பண்ணிட்டான். வெளியே போகிறதுக்கு வழியே இல்லை. இரு இரு இரு, கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி இருக்கும். ஃபோன், உன் ஃபோனை கொடு. என்னடா ஆச்சு? பேலன்ஸ்லன்னு வருதுடா. ஏய் சொட்டு, லோன் வாங்கியாச்சும் பேசலாம்ல. ஆல்ரெடி லோனில் தான்டா பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு ஃபுல் சார்ஜ். இந்த ஃபோனு ஃபுல் சார்ஜில் இருந்தா என்ன, இல்லைனா என்ன? டே பிரியா கண்டிப்பாக கால் பண்ணுவா, அவட்ட ஹெல்ப் கேட்போம். புடி, உன் ஃபோனை கொடு. அதான் மேலே சார்ஜ் போட்டோம்ல. ஆமால, வாங்க போலாம் போலாம். டேய் ஃபோனை காணும்டா. என் ஃபோன்ரா? உன் ஃபோனையும் காணும். போச்சு, எல்லாம் போச்சு. அவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டான். துருவன் நம்மள எல்லாரையும் கொல்ல போகிறான். வேற வழியே இல்லை. ஒரு வழி இருக்கு. இந்த வீடு மொத்தம் 3 மாடி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் கிச்சனில் ஒரு வென்டிலேட்டர் இருக்குது. அதை கழட்டிட்டோம்னா ஒரு பெரிய கேப் கிடைக்கும். அது வழியாக நம்ம எல்லோரும் எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்குள்ளே துருவன் வந்துட்டானா? இன்னொரு வழியும் கண்டுபிடிக்கணும். மொட்டை மாடி சன்ரூஃப்லேயே குதிச்சு கீழே போயிடலாம். குட். அப்போ நம்ம ரெண்டு பேராக பிரிஞ்சு போய் தேடலாம். யாருக்கு ஃபஸ்ட்டு வழி கிடைக்குதோ அவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எப்படி? இந்த வாக்கி டாக்கி வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணுறோம். சூப்பர். அப்போ நாங்கள் 2 பேரும் மொட்டை மாடிக்கு போகிறோம். நீங்கள் 2 பேரும் கீழே போங்க. என்னடா? ஒன்றும் இல்லை. யாரும் பயப்படாதீங்க. நம்ம 4 பேர், அவன் தனி ஆள். எப்படியும் தப்பிச்சிடலாம். ஓகே ஓகே. ஏய் குடு குடு குடு. ஹலோ அம்மா பிரியா, நான் விமல் பேசுகிறேம்மா. எங்கள் 4 பேரும் ஒருத்தன் கொல்ல வந்துக்கிட்டு இருக்கான். எதா பண்ணி காப்பாற்று ப்ளீஸ். ஹலோ என்னடா சொன்னா? இதே மாதிரி நான் 4 சொல்கிறேன். இவனை போட சொன்னான். இதுவே அவள் வாங்கி கொடுத்ததாண்டா. ஆச்சி போய் தேடு போ. டேய் என்ன ஃபீலிங்கா? எனக்கு தான்டா ஃபீலிங்க. போடா. அங்கே எங்கே போகிற? இங்கே போடா. டே நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் தான் வந்துட்டு இருக்கோம். ஓவர். டே இதாண்டா கிச்சன். சரிவா போகலாம். இந்த ரூமில் தான் சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன். நான் உள்ள போய் என்னன்னு பார்க்குறேன். நீ போய் வெண்டிலேட்டர் கழட்டிட்டு போ. டே என்னடா தனியாக வர்ற? இப்போ தெரியுதா உன்னை ஏன் தொடர்றீங்கன்னு சொல்கிறேன்னு? வேணாண்டா, போடா. சர்ரா. இது எப்படியா கலட்டுறது?
விமல் 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 டேய் விமல் எங்கடா இருக்க? ஏய் யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப், காப்பாத்துங்க. விமல் விமல் டேய் இவனுக்கு இதே வேலை தான்டா பயந்தாங்குழி. டேய் நீங்க ஏன்டா கீழே வந்தீங்க? மேலே என்னாச்சு? மேலாம் வழி இல்லை, அப்புறம் டீட்டெயிலாக சொல்கிறேன். விமலேஷ் எங்க? இந்த ரூம்குள்ள தான் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு போனான். டேய் உன்னை தான் தனியாக விடன்னு சொன்னேன்ல, அவனை ஏன்டா தனியாக விட்ட? இப்போ அவன் எங்கே இருக்கான்? டேய் நான் என்னடா பண்றது? அவன் போகணும்னா போயிட்டு சரி வா போய் பார்ப்போம். ஹலோ விமல், விமல் ஓவர். விமல் எங்கே இருக்க? ஏதோ சத்தம் கேட்குதுன்னு இந்த ரூம்குள்ள தான்டா போனான். விமல் ரெஸ்பான்ஸ் இல்லைடா. ஏய் உள்ள போய் பார்க்கலாம்டா. டேய் பேசுறான்டா. விமல் எங்கே இருக்க? நான் செகண்ட் ஃப்ளோரில் பாத்ரூம்ல தானே இருக்கேன். துருவன் என்னை துரத்திட்டே வந்தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. நீங்கள் எப்படியே தப்பிச்சு போய் வெளியிலேருந்து ஹெல்ப் கேளுங்கடா. விமல் என்னடா ஆச்சு? விமல் விமல் சீக்கிரம் போகலாம்டா, காப்பாற்ற செய்யலாம். போச்சு. துருவா எங்கடா இருக்க? இப்ப வாடா பார்க்கலாம். டேய் பவுச்சர் சங்கர் எங்கடா இருக்கீங்க? டேய் சங்கர், டேய் துருவன்டா, டேய் சங்கர் உப்புற பாருடா டேய். கௌதம் டேய் 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 என்னடா ஆச்சு? டேய் துருவன்ட்டு எப்படி தப்பிச்சிடலாம். இந்த விஷயத்த வெளில சொல்றதுக்கு நீ ஒருத்தனை உயிரோட போகணும். பாடுறா
எப்படி நம்ம செட்டப்பு தெறிக்கி விட்டோமா? இவனுக்கு என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? டேய் எந்திரா. யோ அகில் எந்திரியா. யோ யோ அகில் எந்திரியா. யோ யோ அகில் டேய். ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் நாங்க ஜெயிச்சிட்டோம் 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 ஜெயிச்சிட்டோம். குள்ளநரிக்கு என்னாச்சு? டேய் செத்துட்டான்டா. எப்படிடா? சாரிடா, எல்லாமே எங்கள் தப்பு தான். அவனை துருவன் மாதிரி நடிக்க கூப்பிட்டது நாங்கள் தான்டா. அவங்க வந்தது கூட யாருக்குமே தெரியாது. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. அந்த ரெட்டைப்பாலத்து பக்கத்தில் போய் போச்சிடலாம். ஆல்ரெடி அங்கே தான் பேய் நடமாட்டம் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. அங்கே ஆளே வரமாட்டாங்க. நம்மளுக்கு இருக்க ஒரே சான்ஸாக தான்டா. அங்கே போய் போச்சிடலாம். மச்சி, நீ சொல்கிறதா எனக்கு அட்டன் படுது. நீ சொல்கிற மாதிரி அப்படியே பண்ணிடுங்க. நான் அப்படியே கிளம்புறேன். எங்கடா போகிற? இல்லை மச்சி, நான் என்னமோ நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இங்கே பிரச்சனை வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இப்போதைக்கு நான் கிளம்புறது தான் சரின்னு படுது. நான் அப்படியே கிளம்புறேன். டேய் போச்சு, யாரோ வந்துட்டாங்க. மேட்ரு வெளில தெரிஞ்சு போல. பதறாதரா, அதெல்லாம் எதுவும் இருக்காது. நான் பார்த்துக்கிறேன். இவனை மட்டும் எங்கேயாச்சும் ஒழிச்சு வைங்க. யார் சார் நீங்கள்? உங்கள் வீட்டிலேருந்து ஏதோ கத்துற சத்தம் அலற சத்தம் மாதிரிலாம் கேட்குதுன்னு உங்கள் நைபர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உள்ளே என்ன பண்ணுறீங்க? ஆமாம், நீங்கள் யார்? போலீஸ். பார்த்தா அப்படி தெரிலையே. நேற்று தான் தொடச்சி வச்சேன், அதுக்குள்ளேயும் கரையாயிடும் போல இருக்கு. சாரி சார், இனிமேல் சத்தாரம் பார்த்துக்குறோம். ஐ அக்செப்ட் யுவர் அப்பாலஜி, பட் நான் உள்ளே வந்து பார்க்கணும். எதுவுமே இல்லைன்னா காட்டலாமே, நான் பார்க்கணும். சரி வாங்க சார். யாரு? போலீஸ்ரா. நான் பார்த்துக்கிறேன். இந்த வீடு யாரோடது? என்னோட தான் சார். நம்ம நடந்தது அப்படியே சொல்லிடலாம். அட்லீஸ்ட் இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதாவது சான்ஸ் இருக்குது. என்ன கேஸு? ஏதோ கேஸுன்னு பேசிகிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும். அது வந்து சார், அது பீர் கேஸ் சார். ஃபுல்லாக குடிச்சிட்டு எப்படி மட்டும் இருக்கான் பாருங்கள். எதுக்கு இந்த செலிப்ரேஷன்? சார் அது இவனுக்கு பிறந்தநாள் சார். பர்த்டேவா? Do you have any license or voter ID something? நவம்பரில் பர்த்டேன்னு போட்டிருக்கு, ஃபெப்ரவரிலேயே எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறீங்க? அது சார், அப்போ அவன் ஊரில் இல்லை, இப்போ தான் வந்தான், அதான் ட்ரீட் கொடுத்தான் சார். எவ்வளோ நேரமா அவன் இப்படியே படுத்திருக்கான்? அவன் ஒரு 15 மினிட்ஸாக அப்படி தான் சார் இருக்கான். 15 minutes. ஸ்மெல்லே வரல. ஃபாரின் சரக்கு சார். டேய் தம்பி, I should not hear any other complaints about you guys, okay? சார், உங்கள் பேர்? MG. Inspector of Police. சார்,
Sir, you don't need to worry about them. Just some kids having some pussy party. Yeah. I got it. Yeah. ரொம்ப ஈஸியாக ஏமாட்டான்ல. அவனை சமாளிச்சேன் நான் தானே, எனக்கு தான்டா தெரியும். இவனை முதல்ல வண்டியில் ஏற்றுங்கடா. இவன் இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம டேஞ்சர்டா. அந்த மரத்து பக்கத்தில் போய் வச்சிடலாம். சங்கரு போய் மண் வெட்டி விட்டுவாடா. ஹலோ சார். சார் அவன் இங்கே தான் சார் இருக்கான். டெட் பண்ணி இங்கே தான் இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். ஓகே சார். யார்ட்டடா பேசிகிட்டு இருந்த? போலீஸ் தானே பேசிகிட்டு இருந்த? ஆமாடா, போலீஸ் தானே பேசிட்டு இருந்தேன். என்னடா இப்போ அதுக்கு இவனுக்காக நம்மகிட்ட ஜெயிலுக்கு போகணும்? என் வாழ்க்கை தானே எனக்கு முக்கியம். இவனுக்காக என்னால் ஜெயிலுக்கு போக முடியாதுடா. ஏன்டா? டேய் விட்றா, அவன் சொல்கிற கரெக்டு தானே. நான் பண்ண தப்புக்கு நீ ஏன்டா ஜெயிலுக்கு போகணும்? விடுங்க, போலீஸ் வந்தால் நான் சரண்டர் ஆகிக்கிறேன். போங்கடா. டேய் உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கான்டா. சும்மாரா, என்னடா வேணும்? வணக்கம் ஜி. டேய் நீயா? நீனும் உயிரோடவா இருக்க? ஆமாம் ஜி, நான் ஒன்றும் சாவலை. சாகலையா? ஆமாம் ஜி, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். டேய் சுத்தின இடத்துல சுத்தாத, மேட்ருக்கு வா. அதாவது ஜி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் துருவ மாதிரி நான் நடிக்க கூப்பிட்டாங்க. உங்களை நல்லா பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. எப்படி ஜி நம்ம ஆக்டிங்கு? டேய் என்னடா இது? ஒன்றும் இல்லை மச்சி, உனக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் பயன்படுத்தி போடுச்சு போச்சு. அதான் ஒரு நாள் வச்சு செய்யலாம் முடிவு பண்ணோம். அப்போ எல்லாமே செட்டப்பா? ஆமாண்டா, எல்லாமே செட்டப் தான். ஆனால் அந்த டீனர் பையன் டெத் மட்டும் உண்மை. அதை எங்கள் ட்ராமாவோட மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் துருவம் எப்படி இருப்பாங்கிறத கேள்விப்பட்டதை வச்சு இவனை ரெடி பண்ணோம். அவனை அந்த அடி அடித்து கழுத்துலாம் நினச்சாடா. ஸ்கிரிப்ட் படி இவங்க 3 பேரும் செத்தப்பறம் ட்ராமா முடிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் தான் ஃபைட் சீன்லாம் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க. நானும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எனக்கு டபுள் பேமெண்ட் தந்தாங்கன்னு ஜி. அப்போ அந்த போலீஸ் வந்தது ஒரே செட்டப்பு. ஏன்டா இப்படி? உன்னை நாங்கள் பயமுறுத்துக்கு தானே இப்படி பண்ணோம். ஆனால் நீ எங்களுக்காக கொலை பண்ணுற அளவுக்கு போவோம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஃபைன்லாம் உன்னை நாங்கள் வீரத்தை பார்த்துட்டோம். போதும், என்னை கொலை கேஸில் மாட்டிவிட பார்த்துட்டு இப்போ டயலாக பேசுகிற. தயவுசெய்து வண்டி எடு, போவோம். நீ என்னன்னாலும் சொல்லு, உனக்கு வீரம் வந்தாச்சு, அதை நாங்கள் பார்த்தாச்சு. கமான் லெட்ஸ் கோ. என்ன நம்மளே ஒன்றும் கூப்பிட மாட்டேங்கான் ஜி? போகிற வழியில் என்ன ட்ராப் பண்ணிடலாமா? உட்காரு. யோ எங்கேயா போற? சார் இந்த டிக்கில ஏற போகிறேன். அட மூதேவி, உயிரோட தானே இருக்க, வந்து முன்னாடி உட்காரு. டேய் என் ஹெட்செட் பார்த்தியா? நீ தான் வச்சிருக்கியா? போடங். டேய் ஒரு மனுஷன் எத்தனை நாள் தான்டா ஏமாறுறது? சும்மா சும்மா ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. அவனை போ சொல்கிறா. ஹலோ ஜி, நான் அகில் பேசுகிறேன். உங்கள் ஃப்ரெண்டு யாரையோ பயன்படுத்துன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். கையில் ஃபோனை கொடுத்துட்டு உள்ளே போயிருக்காரு. ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள், சொல்லிடுறேன்.
டேய் விமல் உன் முன்னாடி துருவன்டா. எந்திரா. டேய் நீ வேற சும்மா சும்மா வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இன்னும் உன்னை பயமுறுத்திட்டு இருக்கானே இவன். டேய் என்னடா